இரவு உணவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நைட்ல மிக எளிய உணவு, மிக ஆக சிறந்த உணவு கோதுமை ரவை கிச்சடி. எல்லா காய்கறியும் போட்டு கோதுமை ரவை கிச்சடியை உங்க வீட்டுல சர்க்கரை நோயாளிகள் இருந்தா, இல்ல உங்க வீட்டுல சர்க்கரை நோயாளி வருவதற்கு வாய்ப்பு இருந்தா, இரவு உணவு கோதுமை ரவை கிச்சடி, இல்ல சிறுதானிய அடை, இல்ல கோதுமை சப்பாத்திக்கு தால். நண்பர்களே, நம்முடைய உணவு திட்டத்தில் மிக 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 அக்கறையாக இருக்கணும். சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கு ஆக சிறந்தது கோதுமை ரவை கிச்சடி, கோதுமை ரவையில செய்யக்கூடிய உப்புமா. இந்த ஊர்ல கோயம்புத்தூர் கொங்கு மண்டலம் எல்லாம் அது ரொம்ப ஃபேமஸா இருக்கு. நல்லா கோதுமை ரவையில போட்டு மோர் விட்டுலாம் சாப்பிட்றாங்க. ஆனா ஊறுகாயை தொட்டு சாப்பிடாதீங்க. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எண்ணெயில பொரிச்சு வச்சு சாப்பிடாதீங்க. வெறும் கோதுமை ரவை. ஏன்னா கோதுமை ரவை கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரொம்ப குறைவு, சர்க்கரையை உயர்த்தாது. மோர் சேர்த்து சாப்பிடும்போது அது ஒரு ப்ரோபயாட்டிக். ஸோ மோர் சேர்த்து சாப்பிடலாம். பனிக்காலங்களில் வேண்டுமானால் மோர் சேர்க்க வேண்டாம். பனிக்காலங்கள்ல நிறைய காய்கறி போட்டு கிச்சடியா சாப்பிடலாம்.